பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜேடிகே டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய லெந்து கால வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த லெந்து நாட்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகிறோம். நீங்கள் அப்பா எங்களை மீட்டெடுக்க முடியாது. இந்த பூமியில் நீங்கள் வந்து ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் நீர் பாடுபட்டதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் எப்படி சிலுவையில் நிறைவேற்றி முடித்தீங்கிறதை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய பராமரிப்புக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பின் பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஏசாயா 53வது அதிகாரம் அந்த 5வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி பாடுபடும் தாசன் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் பேசுகிறார். தேவனுடைய தாசன் எவ்விதமாக பாடுபடுவார் என்று அவர் தீர்க்க தரிசனமாக இந்த ஏசாயா 53வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம். அதை அவர் 1வது வசனம் முதல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளை அவர் 700 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் ஆவியிலே கண்டு அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் அந்த 5வது வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. மீறுதல்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். நம்முடைய மீறுதல்கள்னா என்ன, நம்முடைய அக்கிரமம்னா என்ன, நமக்கு ஏன் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேலே வந்தது அப்படிங்கிறத நம்ம அறியணும்னா முதல்ல மீறுதல்கள் அக்கிரமம்னா என்னங்கிறத நம்ம அறிந்து கொண்டால்தான் இந்த வார்த்தையினுடைய உண்மையான அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும். ஏன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் விலக்கிய இதனை சாப்பிடக்கூடாது என்று அந்த விலக்கின அந்த கனியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், புசிக்கிறார்கள். அந்த கனியை புசித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார்.
அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். இந்த வசனங்களை வாசித்தேன், நீங்கள் கேட்டீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இங்கே தான் நம்முடைய அக்கிரம்னா என்ன, நம்முடைய மீறுதல்கள்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கு. ஆண்டவர் ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளையை கொடுக்குறார், ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்குது, நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு. அதை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். நான் உங்களை கொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்கள் அதை புசிக்கிற நாளில் என்ன பண்ணிடுவீங்க, சாகவே சாவீர்கள் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் சர்ப்பம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இதை புசிச்சா நீங்கள் சாகவே சாவதில்லை என்கிறது. அக்கிரமம், மனிதனுடைய அக்கிரமம் என்ன அப்படின்னா, யாரால் அவன் படைக்கப்பட்டானோ அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சொற்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழிநடத்தலின்படி நடப்பதற்கு பதிலாக யார் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சத்தத்தை உண்மைன்னு நம்பி அவன் கேட்க ஆரம்பித்தான் பாருங்களேன், அதுதான் அக்கிரமம். இதுதான் அக்கிரமத்தின் அடிப்படை. ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக அழிவின் சத்தத்திற்கு அதிகமாக செவி கொடுக்கிறார்கள். அதுதான் அக்கிரமம். இங்கே அக்கிரமம் என்ன? அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்தார்கள், பயந்து ஒளித்து கொண்டார்கள். அவருடைய அந்த அன்பான, அந்த இனிமையான, அந்த நேசரின் குரல் அவர்களுக்கு எப்படி ஆகி போனது, பயமுறுத்துகிற சத்தமாய் அவர்கள் இதயத்திற்கு மாறிப்போனது. இந்த அக்கிரமம் மனிதனுடைய இதயத்துக்குள்ளே வருவதற்காக மனிதன் முதலாவது வஞ்சிக்கப்பட்டான். ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதயத்திலே வஞ்சனை, அந்த பொய்யை என்றைக்கு நாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு பிசாசினால் நம் இதயத்தில் விதைக்கப்படுகிற பொய்யை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது தேவ சத்தத்தை கேட்பதை விட்டுவிட்டு அவருடைய சத்தத்திற்கு விலகி நாம் ஒளித்து கொள்கிறவர்களாய் மாற ஆரம்பிக்கிறோம். இது அக்கிரமமாக இருக்கிறது. சூரிய வெளிச்சத்தை காணாமல் இருட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மனித உயிர்கள் வாழ முடியாது. வெளிச்சமே இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக மனிதன் தன்னைத்தானே என்ன செய்தான், நியமித்து கொண்டான். இதுதான் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையுமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறோம், கேட்கவே பயப்படுறோம். கேட்டு அதை ஒளிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது அக்கிரமம், அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு என்ன செய்தார்களாம், நிர்வாணிகள் என்று, கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று என்ன செய்தார்களாம் அறிந்து அத்தி இலைகளை சுயமாக தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் என்னவா இருக்குது, மீறுதலாக இருக்குது. அக்கிரமம், மீறுதல். ஆண்டவர் சத்தம், அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் தோட்டத்தில் கேட்டவுடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுறாங்க. அதுதான் மீறுதல். தேவ சந்நிதிக்கு விலகி ஓடுறது தான் என்னது, மீறுதல். இன்றைக்கும் அவருடைய அன்பை எதிர்கொள்ள முடியாமல், அவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், அவங்க இதயம், ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் காயப்பட்டு இருப்பதினாலே, ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் பிசாசினுடைய பொய்யினால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பதினாலே, அந்த அன்பான பரலோக தகப்பனுடைய அந்த சத்தத்திற்கு கேட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த அரவணைப்பை எதிர்நோக்க முடியாமல், அன்பை எதிர்நோக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, ஓடி ஒளிந்து கொள்கிற நிலைமை தான் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. இந்த அக்கிரமம், இந்த மீறுதல், இது ரெண்டையும் மனிதனுடைய வாழ்விலிருந்து எடுத்து போட்டால் மாத்திரம்தான் திரும்பவும் தேவனோடு ஒரு புதிய உறவு, அவருடைய இணைப்பில் மனிதனால் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமையை மனிதன் உண்டாக்கிட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த கனியை நீ புசிக்காத,
ஜீவ விருட்சத்தின் கனி இருந்துச்சு, அந்த கனியை புசிச்சிருக்கலாமே. பிசாசுக்கு தெரியும், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தாம்னா ஜீவனை தேவ ஜீவனாலே அவன் ஆளுகை செய்யப்பட்டு இருப்பான். அந்த தேவ ஜீவனாலே ஆளுகை செய்யப்பட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை அவன் புசிச்சிருந்தானா எந்த பாதிப்பும் அவனுக்கு வந்திருக்காது. அந்த ஜீவன் மூலமாய் திரியேக தேவனுக்குள்ளிருந்து வருகிற அந்த ஜீவன் மூலமாய் ஆளுகை செய்யப்பட்டு அந்த ஜீவனிலே வாழும் பொழுது இந்த நன்மை தீமை அப்படிங்கிற அந்த காரியம் மரணத்துக்கு ஏதுவாக இருந்திருக்காது. ஆனால் இவர்கள் நன்மை தீமை என்கிற அந்த அறிவை எடுத்துக்கொண்டதினாலே தேவன் இல்லாமல் தாங்களாகவே இந்த பூமியில் வாழ முடியும் என்கிற ஒரு நிலைமைக்கு அவர்கள் அந்த தனித்து இருப்பது, தேவனற்றவர்களாக இருப்பது, தேவனை தேடாமல் தாங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு சரியானபடி தாங்கள் விரும்பினபடி தாங்கள் நினைத்தபடியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி தேவனை புறந்தள்ளிவிட்டு அந்த நினைவே இல்லாமல் மனிதன் தானாகவே தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவன் தான் என்ன பண்ணுறான், அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு என்ன செய்தார்களாம், அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். எதுவே மீறுதல்களாக இருக்கிறது. சரி, இதுதான் ஏசாயிலிருந்து நான் உங்களுக்கு வசனம் வாசித்தேன். அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள்னா என்ன, நம்முடைய அக்கிரம்னா என்னங்கிறத வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு இப்போ காண்பித்து கொடுத்தேன். சரி, இந்த மீறுதலும் இந்த அக்கிரமமும் மனிதனாகிய நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது எதை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீறுதலும் அந்த அக்கிரமமும் நமக்கு கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, தேவனோடு இருந்த உறவை நம்முடைய இதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி நம்முடைய இதயம் நம்மை நாமே குற்றவாளிகளாக தீர்த்து அந்த உறவிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை அது என்ன செய்தது, துண்டித்தது. இங்கே எங்கேயுமே நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள், ஆண்டவர் என்னை விட்டு நீ தூரப்போன்னு சொல்லவே இல்லை. அழகான ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது ஒரு ஊழியர் சொன்னார், ஆதாமையும் ஏவாளையும் அவர் கரம் பிடித்து எங்கே அழைத்து கொண்டு வந்தாராம், ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் அழைத்து கொண்டு வந்தார். அவர்களோடு அவர் நடக்க ஆரம்பித்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லுகிறது. அப்போ அவர் யாரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார், விழுந்து போன மனுக்குலத்தோடு கூட தான், அவர்களோடு கூட தான் அவர் என்ன பண்ணுறாரு, சம்பாஷித்து கொண்டு அவர்களுடைய இதயத்தை தன்னை நோக்கி திருப்ப அவர் முயற்சித்து கொண்டு இருந்தார். ஆனால் மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவரை நம்மளை பார்க்கல, அவளை நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாரு, அவர் தோட்டத்துக்குள்ளே இருந்து நம்மளை எல்லாத்தையும் வெளியே விரட்டிட்டு என்ன செஞ்சிட்டாரு, சுடரொளி வீசுகிற அந்த பட்டயத்தை வச்சுட்டாரு, காவலுக்கு வச்சுட்டாரு, அவர் உள்ளே இருக்காரு, நம்ம வெளியே இருக்கோம், உள்ளே வெளியே அப்படிங்கிற காரியத்தை மதம் போதிக்கிறது. ஆனால் நிஜத்தில் அப்படியான்னு பார்த்தா அப்படி இல்லை. நம்முடைய இருதயம்தான் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நாம் துண்டிக்கப்பட்டுட்டோம். நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த உறவு, அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுட்டுன்னு சொல்லி நம்மை நாமே இந்த பொய்யை நம்ப ஆரம்பித்தோம். ரெண்டாவது, நம்முடைய மனம் நம்மை குற்றவாளிகளாக தீர்த்தது. நல்லா பாருங்கள், தேவன் தீர்க்கலை, ஆண்டவர் நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கலை. ஆனால் நம்முடைய மனது நம்மை குற்றவாளிகளாக பாவியாக நம்மை தீர்த்தது. நாம் செய்த செயல்களை, அதுதான் நன்மை தீமை அறியக்கூடிய அறிவின் விளைவு. இன்னைக்கு பெரும்பாலும் ஜனங்கள் சொல்கிறாங்க, நான் எதுக்குமே தகுதி இல்லை பிரதர், ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட தகுதி இல்லை பிரதர், ஆனால் ஊழியம் செய்வாங்க. நான் அதுக்கு தகுதியேற்றுவேன், இதுக்கு தகுதியேற்றுவேன். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, அவர்கள் நன்மை தீமை அறியக்கூடிய அறிவிலிருந்து வருகிறது. தேவன் அவர்களை ஒரு நாளும் அவர்களை பார்த்து அவர் சொல்லலை, நீ பாவின்னு சொல்லலை, நீ வீழ்ந்து போனாய், நீ தரம் தாழ்ந்து போனாய், என்னை விட்டு தூரமாக போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணலை. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த அந்த உறவை மனிதன் தான் துண்டிக்கிறான். அந்த மனிதன் அந்த உறவை துண்டித்ததின் விளைவு தன்னுடைய மனதிலே அனாதை ஆக்கப்பட்டான்.
அந்த அனாதையின் ஆவி அவனை ஆட்கொண்டதினாலே அவன் தான் ஒரு அனாதை, தேவன் என்ன கவனிக்கலை, அவருக்கு எனக்கு நீ சம்மந்தம் இல்லை, நான் என் வாழ்வை நம்ம பார்த்துக்கிடணும், இந்த பூமியில் நான் தான் என்னை பாதுகாத்துக்கொள்ளணும், நான் தான் என்னை போஷிக்கணும், நான் தான் என்னை வழி நடத்தணும், என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற பொய்யை அவன் நம்பினதின் விளைவாக அவனுடைய மனதில் அவன் கட்டுண்டவனாய் அவன் வாழ ஆரம்பித்தான். அந்த மனம் வஞ்சிக்கப்பட்டபடியினாலே அவனுடைய சரீரத்திலே நோய்கள் வர ஆரம்பித்தது. பலவீனமும் நோய்களும் ஆள்கை செய்ய ஆரம்பித்தது. அந்த பலவீனமும் அந்த நோய்களும் அவனை எங்கே அழைத்து சென்றது என்றால் மரணத்திற்கு. ஆக மொத்தத்தில் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவிலே பங்கு பெற்ற மனிதனுடைய வாழ்வு முற்றிலும் நரகத்திற்குள்ளாக போனது. இப்போ இப்படிப்பட்ட வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அக்கிரமம் செய்து மீறுதலினாலே வீழ்ந்து போன மனுக்குலம், பொய்யை ஆழமாக நம்புகிற மனுக்குலம், நன்மை தீமை அறியக்கூடிய அறிவினாலே தங்கள் வாழ்க்கையை வாழுகிற ஒரு மனுக்குலத்தை நோக்கி தேவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். நாள் முழுவதும் கையை விரித்து அழைத்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளையே, என் மகனே, என் சத்தத்திற்கு செவி கொடு, நான் கூட தான் இருக்கேன், என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்லி அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார், அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனுக்குலம் என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அறிவினாலே தன்னைத்தானே பார்த்து, தன் இதயத்தை பார்த்து, தன் சிந்தனையில் வருகிற அந்த தீமையான அந்த பொய்யை நம்பி தன்னைத்தானே நான் அனாதை, நான் குற்றவாளி, நான் பாவி, நான் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை பார்த்து கொண்டு அந்த தலையை தாழ்த்தி தனக்குள்ளாகவே மனிதன் தொலைந்து போனான். இதுதான் வீழ்ந்து போன மனுக்குலத்தின் நிலைமையாக இருக்கிற உங்கள் நிலைமை, என் நிலைமை அதுதான். தொலைந்து போன நிலைமை, தேவனை விட்டு தூரம் போன நிலைமைன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்குள்ளாகவே நீங்கள் தொலைந்து போனீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ளாக பொய்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. முதல் பொய், நீங்களும் தேவனும் பிரிஞ்சிருக்கீங்கிறது பொய். சரி, எப்படி கிறிஸ்து நம்மை போல மனிதனாக வந்து இந்த அக்கிரமத்தையும் இந்த மீறுதலையும் எப்படி சரி பண்ணி மீண்டும் நம்மையும் அந்த திரியேக தேவனோடு, அந்த பிதாவோடு எப்படி இணைத்தார் என்பது தான் சுவிசேஷம். அதை தான் நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆண்டவருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காயங்களை உண்டு பண்ணினது யார்? நாம தான். வாரினால் அவரை அடித்தார்கள்னு இருக்கு, அவரை மரணத்துக்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள்னு இருக்கு. பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர், ரோம ஆளுநர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவருக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லி. முழு மனுக்குலமும், யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்து தேவகுமாரனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவரை என்ன செய்தாங்க? அடித்தார்கள். பாருங்களேன், ஒரு அன்பான தேவன் தான் குமாரனை நம்மை மீட்கும்படியாக அனுப்புகிறாரு. நாம் அவருக்கு இதெல்லாம் செய்வோன்னு தெரிஞ்சே அனுப்புகிறாரு. இதை தீர்க்க தரிசனமாக 700 வருஷத்துக்கு முன்னக்கட்டியே ஏசாயா தீர்க்க தரிசியினால் அவர் உரைச்சிட்டாரு. என்னுடைய தாசனுக்கு என்ன பாடுகள் வருங்கிறத உரைச்சி 700 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காரியங்கள் எருசலேமிலே கிறிஸ்துவுக்கு நிறைவேறுகிறது. மனிதன் இதயத்தில் இருந்த தேவனை குறித்து இருந்த கோபம், என்னை கைவிட்டார், நான் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம் ஆண்டவர் தான், என் குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆண்டவர் தான், இந்த மனுக்குலம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் தான், அவருக்கு கண் இல்லை, அவருக்கு கண் இருந்தால் அப்படி நடந்திருக்குமா, அவருக்கு இறக்க இருந்தால் அப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி மனிதனுடைய குமுறல்கள். மனிதன் தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சனை, கசப்பு, எரிச்சல், கோபம் எல்லாவற்றையும் யார் மீது காண்பிக்கிறானா? தேவகுமாரன் மீது. அந்த தேவகுமாரன் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா, சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம். பேதர் அழகாக எழுதுறாரு. நீங்கள் வாசிச்சிங்கன்னா 1 பேதர் 2வது அதிகாரத்தில் இருக்குது, 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா,
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். போட்டு அவரை அடின்னு அடிக்கிறான். மனுக்குலம் நாம தான் அவரை அடித்தோம், சரீரத்தை பிச்சு கிழிச்சோம். 150 ஆழமான காயங்கள் அவர் சரீரத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. 150 ஆழமான காயங்கள் அப்படின்னு, ஆழமான காயங்கள் அப்படின்னா எலும்பு தெரிகிற மாதிரியான காயங்கள். சரீரத்தை அவர் முதுவை வந்து நிலத்தை உழுகிற அந்த உழவு உழுது போல் அவருடைய முதுகு முழுவதும் கிழிக்கப்பட்டது. பாருங்கள், இவ்வளவு தூரம் ஏன் ஒரு தேவகுமாரன், அவர் தான் அந்த உலகத்தை படைத்தார், அவர் மூலமாக தான் அந்த உலகம் படைக்கப்பட்டது, நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். அவர் தான் அந்த உலகத்தை இப்பொழுது தாங்கி கொண்டு இருக்கிறார் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே. அப்படிப்பட்ட தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நம்மை நம்முடைய அக்கிரமங்களிலிருந்தும் மீறுதல்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மீட்டு மீண்டும் நம்மை அவரோடு ஒன்றிணைத்து கொள்ளும்படியாக வந்த தேவகுமாரனை நாம் என்ன பண்ணோம்? அவருடைய சதையை செதிலாக பிச்சோம். ஆனால் அவர் என்ன பண்ணாரா? தான் பாடுபடும்போது அவர் பயமுறுத்தலையா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம்முடைய கைகளில் அவர் ஒப்புவித்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நம் மனிதருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். நாம தான் அவரை என்ன செய்தோம்? பேதுரு சொல்றார், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். ஏன்? நம்ம வீழ்ந்து போன நிலைமை அப்படி இருக்கு. நம்மளுடைய நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு அது மரணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது நமக்கும் மரணத்தை கொண்டு வருது, நாமும் மற்றவர்களுக்கு மரணத்தை அந்த அறிவின் மூலமாக கொண்டு வருகிறோம். இப்போ கிறிஸ்து சரீரத்தில் பாடுபடுகிறார். நம்முடைய கோபங்கள், ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் கோபமும் கிறிஸ்துவின் மீது ஊற்றப்படுகிறது. அதை நம்ம காமிக்கிறோம் அவர் மீது. ஆனால் அவர் பதிலுக்கு என்ன காமிச்சார் அப்படின்னா, அன்பை காமிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. அக்கிரமம், நம்முடைய அக்கிரமம் அவருடைய இரத்தத்தினாலே என்ன செய்யப்படுகிறது? நம்ம அடித்து அவரை கிழிச்சோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரத்தம் நம்முடைய அக்கிரமங்களை என்ன செய்யுது? நம்முடைய மீறுதல்களை என்ன செய்யுது? சரி பண்ணுது. நம்முடைய நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவு இந்த மனதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனமும் அதனால் கரைபடிந்து இருக்கிற அந்த இருதயமும் அவருடைய இரத்தத்தினால் என்ன செய்யப்படுகிறது? ஓ, நான் ஒரு அன்பான தேவன் மூலமாக படைக்கப்பட்டவன், அவருக்குள்ளே இருந்து வந்திருக்கிறவன், நான் நன்மை தீமை அறியக்கூடிய அறிவில் பங்கு பெற்றதுனால தான் இப்படி நான் செயல்படுறேன். இயல்பாகவே நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, என்னுடைய சுபாவம் இப்படி கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே, தேவனுக்குள்ளேருந்து நான் வந்திருக்கிறதுனாலே அன்பு தான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது, அதுதான் என் சுபாவமாக இருக்கிறது என்று சொல்லி மனுக்குலம் தன் உணர்வுக்குள்ளாக வருகிறது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், உங்கள் எல்லாருக்காக தான் பாடுபட்டார். அக்கிரமம் நாம் எடுத்த முடிவு, அதுதான் அக்கிரமம். அந்த முடிவு எடுத்து நம்ம ஒரு சில காரியங்களை செஞ்சோம் பாருங்கள், அதுதான் மீறுதல். அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இங்கே சிந்துறார். சிந்துறார். ஆன்மீக விடுதலை, நமக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த உறவு கட்டாயிட்டுன்னு சொல்லி நம்ம நினச்சி தானே ஓடி போய் ஒளிஞ்சோம். அதை இயேசு மறுபடியும் புதுப்பிக்கிறார். வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நேரம் குறையாக இருக்கிறதுனால நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 5வது அதிகாரம், அதில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்கராக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட. பாருங்களேன், தான் மகனை ஏதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் ஒப்பு கொடுத்தாரு. கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாக தான் வந்தார். அவர் பலியானார், அவர் மரித்தார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் அப்படி நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்ததினால என்ன நடந்துச்சா, நாம்
அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்னைக்கு ஆதாம் அவருடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ மரத்துக்கு பின்னாடி, அங்கே அந்த உறவை ஆதாம் தான் விட்டு விலகி ஓடுதான். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, தேவகுமாரன் அப்படியே பூமிக்கு வந்து நம்மளை அரவணைக்கிறாரு. நாம் போட்டு அவரை அடின்னு அடித்து அவரை கொலை செய்கிறோம். ஆனாலும் அவருடைய கரம் நம்மை அரவணைக்கிறதை விட்டு விடவில்லை. அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணுகிறார். அவர் அப்படியே நம்மளை மன்னிச்சு அரவணைத்துக் கொள்கிறார். அவர் அன்பை நம்மை காண்பிக்கிறார். திரியேக தேவனின் அன்பை காண்பிக்கிறார். பிதாவின் அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். நாம் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தேவனோடு முழுமையாக ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம தான் ஓடி ஒளிஞ்ச நம்மை தேடும்படியாய், கண்டுபிடிக்கும்படியாய், அரவணைக்கும்படியாய் கிறிஸ்து நம்மை போல மனிதனாக அந்த பூமிக்கு வந்தார். இதுதான் சுவிசேஷம். அவருடைய கரங்களை நீட்டி நம்மை அரவணைத்து கொண்டார். அவரோடு ஒப்புரவாக்கி அவர் நம்மளை விட்டு பிரியவே இல்லைங்க. நாம தான் பிரிஞ்சுக்கணும். நாம தான் பிரிஞ்சிட்டோன்னு நம்ம மனசில் எண்ணணும். ஆனால் அவர் வந்து என்ன செய்தார்? அந்த உறவை ஒப்புரவாக்குகிறார். அடுத்தது, முதல்ல ஆன்மீக விடுதலை. எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தோம் அப்படிங்கிறத அவர் இணைக்கிறார். நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் திரியேக தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய தேவனோடு, பரிசுத்தாவியாக தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனும் இப்போ பிரிந்து இல்லை. கிறிஸ்துவின் மரணத்தினாலே நீங்கள் தேவனோடு முழுமையாக ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது ஒப்புரவாகுதலின் ஊழியம். பவுல் அதான் சொல்கிறாங்க. பவுல் அதுதான் எழுதுகிறாரு கொரிந்தியரில். ஒப்புரவாகுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி. ஒப்புரவாக்குதலின் ஊழியம். கிறிஸ்து நம்மை நாமே தொலைஞ்சு போயிருந்தோம்ல, நம்ம அப்படியே நாடியை பிடிச்சி உயர்த்தி, பாரு நான் அவன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை அரவணைச்சிருக்கேன், நான் அரவணைச்சி உன்னை தூக்கி எடுத்திருக்கேன், என்னை பாரு அப்படின்னு சொல்லி நம்மிலிருந்து நமக்குள்ளே நாம் தொலைந்து போயிருந்தோம், நமக்குள்ளே நம்மை கண்டுபிடித்து நம்மை அரவணைத்து கொண்டது தான் ஆன்மீக விடுதலை. ரெண்டாவது, நம்முடைய மனதிலே விடுதலை. ஏன்னா நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு என்ன கொண்டு வருதுன்னா, நீ குற்றவாளி, நீ இதை செஞ்ச அதனால் நீ குற்றவாளி, இதை செஞ்ச அதனால் குற்றவாளின்னு சொல்லி நம்மை குற்ற மனசாட்சிக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. இதை எப்படி சரி பண்ண முடியும்? கிறிஸ்து அதை சரி பண்ணுறார். எப்படி சரி பண்ணுறார் பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் வேகமாக. இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் ஒன்றென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் ஒன்றென்று அவைகளினாலே வருஷத்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா அவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. பழைய ஏற்பாட்டு பலியை குறித்து பேசுகிறாரு. வருஷம் பலி செலுத்துறதுனால என்ன நினைவு கூறுதல் உண்டாயிருக்கு அப்படின்னா, பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை, பாவம் இன்னும் மன்னிக்கப்படாமலே இருக்குது அப்படிங்கிறத மனசாட்சி என்ன செய்யுது? சொல்லிக்கிட்டே இருக்குது. மனசாட்சி பூரணப்படலை. அந்த மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது கிறிஸ்து என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறாராம்? சர்வாங்க தகன பலியாக, சர்வலோகத்தின் பாவத்தை நீக்குகிற பலியாக, நிவர்த்தி செய்கிற பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் 10வது அதிகாரம் எபிரேயர் 10:9-10 வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இது தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் என்ன? இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலை நிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார். தேவ சித்தம் என்ன? மனிதனை அவன் மனதில் இருக்கிற அந்த துர்மனசாட்சியை நீக்கி அவனை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்வது தான் தேவனுடைய சித்தம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், நல்லா கேளுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தை தான் எடுத்து எழுதுகிறாரு. கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பிதா நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. கொலோசையர் 1:12-13 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
உங்கள் எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கீங்க. முதலாவது ஆன்மீக விடுதலை, உறவு. தேவன் நம்மை அப்படியே கிறிஸ்து அரவணைத்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கிட்டார். ரெண்டாவது, உங்கள் துர்மனசாட்சி, நீங்கள் அவருடைய ரத்தம் உங்களை என்ன பண்ணியிருக்கிறது, உங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து இருக்கிறது. ஒரே பலியினால, கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, பிதாவினுடைய சித்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மூன்றாவது, சரீர விடுதலை. கிறிஸ்துவினுடைய அந்த தழும்பு, பாவம் நம்ம பண்ணோம், மீறுதல் நம்ம பண்ணோம், அக்கிரமம் நம்ம பண்ணோம். ஆனால் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தான் நமக்கு உள்ளே நம்மகிட்ட இல்லை, அப்பா அவன் மேலே கோபமாக இல்லைப்பா, அவர் உன்னை இன்னும் நேசிக்கிறார், அதனால தான் நான் உனக்காக இந்த பூமிக்கு வந்தேன், உன் பாவத்தை நான் சுமந்து தீர்த்தேன், ஒன்றை எது வருத்தப்படுதோ அதன் மீது நான் நியாய தீர்ப்பை கொண்டு வரேன்னு சொல்லி பாவ மன்னிப்புக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவரோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். மூணாவதாக சரீர விடுதலை. மத்திய 8:17 இருக்குது. அந்த வசனத்தையும் வாசித்து முடிக்கிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாள்கள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்கள், பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். உங்கள் மனது இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரமும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எல்லா வகையான நோய்களும் உங்களை விட்டு போகுது. 90% நோய்களுக்கு காரணம் உங்கள் உணர்ச்சிகளில் ஏற்பட்டு இருக்கிற பாதிப்பு, உங்கள் மென்டலி அஃபெக்ட் இருக்குல்ல, அதுதான் உங்கள் சரீரத்தை பாதிக்கும். முதல்ல நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கீங்க. ரெண்டாவது, உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது, உங்கள் நோய்கள் கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்கள் எதையும் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. டிப்ரெஷனாக அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, வருத்தத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, பாவங்களை இன்னும் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. கிறிஸ்துவ ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் பூரணமாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் குணமாயிட்டீங்க. விசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? வார்த்தை என்ன சொல்லுதோ அதை எடுத்து அப்படியே நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்கள் சரீரம் தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாய் மாறுகிறது. நேரலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்கள் சரீரத்தில் நோய்கள் இருக்குமே ஆனால் அதை பார்த்து பேசுங்க. என் இயேசு ஒன்றை சிலுவையில் சுமந்துட்டார் நோயை. என் சரீரத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் இல்லையே? அவர் என்னை மீட்டு கொண்டார். எனக்காக தன்னை கிரயமாக கொடுத்து அவர் என்னை நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறேன், அதனால் என் சரீரத்தில் நீ இருக்க அதிகாரம் இல்லை, வெளியே போ என்று சொல்லி நீங்கள் எதிர்க்கும் பொழுது உங்கள் சரீரங்களிலிருந்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து நோய்கள் காணாமல் போகிறது, மறைகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிற அந்த அன்பை நீங்கள் அறிந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய அன்பை நீங்கள் தியானிங்க. அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். உங்கள் கூட தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். முன்னாடியாவது உங்கள் கூட இருந்தார், கிறிஸ்து இப்போ உங்களுக்குள்ளே வந்துட்டார். அவரை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்விலே நீங்கள் நேசிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, குணமாக்கப்பட்டவர்களாக உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவருடைய அற்புதத்தையும் அன்பையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பகிர நீர் உதவி செய்தீர். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது வெளிச்சமாய் மாறட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய ஆன்மீக விடுதலை உண்டாகட்டும், மனசாட்சியிலே விடுதலை உண்டாகட்டும், சரீரத்திலேயே விடுதலை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் விடுதலை கொண்டு வருவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சிகளாய் வாழட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.